உலகத்துல வேண்டாம் என்று சொல்லாத ஒரே தானம் எதிரானா தண்ணி தானம் தான். தண்ணி கொடுத்தா யாருமே கெஸ்ட்டு, வீட்டுக்கு வர கெஸ்ட்டு டீ வேணான்னுவாங்க, காஃபி வேணான்னுவாங்க, கூல்ட்ரிங்க்ஸ் வேணான்னுவாங்க. ஆனால் தண்ணி கொடுத்தா யாருமே இதுவரை வேண்டாம் என்று சொல்லாத ஒரே பொருள் எதிரான தண்ணி மட்டும்தான். தண்ணியை வச்சுட்டு ஒரு சாபம் விட்டோம்னா அப்படியே பழிக்குமா. தண்ணியை நீங்கள் மனதார தண்ணியை கையில் எடுத்துட்டு நீ நாசமாய் போவாய் அப்படின்னா கூட அப்படியே நடந்துடுமா. ஏன்னா அந்த காலத்தில் சித்தர்கள்லாம் தண்ணி தான் வச்சுருப்பாங்க. தண்ணி வச்சு சாபம் விட்டால் ஒருத்தருக்கு அப்படியே நடந்துடும். ஆனால் திருவண்ணாமலையில் போயிட்டு சாதுக்கள் கிட்ட போயிட்டு சாமியார்கள் கிட்ட போயிட்டு நீங்கள் தண்ணி தானத்தை கொடுத்து பாருங்கள், யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. சாப்பிட்ட ஆடு கூட ஒரு குறிப்பிட்ட டைமில் கொடுத்தா சாப்பிட்டான்னுவாங்க, வேணான்னுவாங்க. ஆனால் தண்ணியை கொடுத்தா இதுவரையும் யாருமே வேண்டாம் என்று சொல்லாத ஒரே பொருள் எதிரானா தண்ணியும் கூல்ட்ரிங்க்ஸும் தான். அதனால் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது வேண்டாம் என்று சொல்லாத ஒரு பொருளை தானமாக கொடுத்து பாருங்கள். கடவுள் வேண்டியதை கொடுத்து கொண்டே இருப்பார் என்கிறார்கள்.